ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. நம்ம மூலக்கரைப்பட்டி பக்கத்தில், மூலக்கரைப்பட்டி போகன்னா பருத்திப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது உங்களுக்கு மூன்றடைப்பு 4-வேலிருந்து மிக அருகாமையில் அந்த நேஷ்னல் காலேஜ் பக்கத்தில் வரும். மொத்தம் இதில் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. நல்ல செம்மண். இது வந்து ஒரு சின்ன பாதை இடையில. இந்த பாதைக்கு இடதுபுறமாக 3.25 ஏக்கரும் வலதுபுறமாக 1.25 ஏக்கருமாக மொத்தம் இதில் வந்து 5 ஏக்கர் இடம் இருக்குது. மண்ணு தான் இதனோட விசேஷ தன்மை, வந்து மண்ணு தான். பக்கத்தில் தூரத்தில் தெரியது வந்து ஒரு கயர் கம்பெனி. வலது பக்கம் வந்து மண் மேடு தெரிந்தது ஆறு, மிகப்பெரிய ஆறு. அதாவது நாகர்கோவில் ரோட்டில் பொன்னார்குடியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு, புதிய ஒரு ஆறு கால்வாய் ஒன்று வெட்டி கொண்டு வராங்க. இந்த ஆறு தான் நம்ம ஒரு சைடு நம்முடைய லேண்டோட நேர் ஃப்ரண்டில் இருக்கிறது. ஸோ அந்த ஆற்றில் தண்ணி ஓடுறதுனால வந்து உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்கும். போர் போட்டாச்சுன்னு இதில் வேறு போரோ கிணறோ எதுவும் இல்லை. இதில் மண் தாங்க, நல்ல மண். விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம். மிக குறைந்த விலையில் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா வெறும் 10 லட்சம் தான் கேட்காங்க. விலை ரொம்ப மாற்றம் குறைவெல்லாம் வராது. விலை ரொம்ப ஒன்றும் குறையாது. 10 லட்சம் தான் கேட்காங்க. இந்த மாதிரி மண் வந்து உங்களுக்கு 10 லட்சம் ரூபாயில் வந்து ஏக்கர் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு இடம், விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம். ஆனால் 2 பார்ட்டாக வரும் பார்த்தீங்களா. சென்டரில் வந்து இது பாதையாக அமைந்திருக்கு. இது வந்து பின்னால் உள்ள நிலங்களுக்கு போவதுக்கு வேண்டி. நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது ஒரு பார்டரு. நேரே இந்த பனை இந்த வாழை நிற்கிதுங்க, வாழைக்கு முன்னால் நம்முடைய பார்டரு. 4 பக்கம் வந்து கல் போட்டு விட்டுருக்காங்க. நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள், இது வந்து ஆறு, அந்த கால்வாய், மணிமுத்தாரோட அந்த கால்வாய் போகுது தான் காணிக்காங்க. தூரத்தில் தெரியுது வந்து அந்த கயிறு கம்பெனி. சுற்றிலுமாக 4 பக்கமும் உங்களுக்கு எல்க கல் போட்டு விட்டுருக்காங்க. கையெழுத்து 2 கையெழுத்து தான். அண்ணன் தம்பி 2 கையெழுத்து தான். வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இடம் சுத்தமான இடம், லீகல் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம், நல்ல மண் பாருங்கள். இந்த மாதிரி மண் வந்து உங்களுக்கு வந்து பனக்குடியிலிருந்து சேர்மாதேவி போகக்கூடிய அந்த பாதையில் வந்து உங்களுக்கு அந்த ரோஸ்மியாபுரம் ஏரியாவில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி மண் கிடைக்கும். மற்ற இடங்களில் வந்து இந்த மண் கிடைக்காது. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு உரத்தன்மை உள்ள மண். இவ்வளவு விலை குறைவாக உங்களுக்கு வந்து, அதுவும் ஏக்கர்ஸும் குறைவாக 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருந்தால் தான் உங்களுக்கு வாங்க கஷ்டம். வெறும் 5 ஏக்கர் தான். கரெக்டாக வந்து உங்களுக்கு அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க. பனை மரங்கள் கொஞ்சம் நிற்குது. அதாவது இந்த 1.25 ஏக்கரில் குறைவு, அந்த 3.25 ஏக்கரில் பாருங்கள் நிறைய பனை நிற்கும். ஒரு 50 கூட பனை நிற்கும். இது வந்து உங்களுக்கு மூலக்கரைப்பட்டியிலேருந்து வரும்போது மிக அருகாமையில் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து வரதா இருந்தால் ரெட்டியார்பட்டி வழியாக வரலாம். மெயின் ரோட்டில் வரதா இருந்தால் மூன்றடைப்பிலிருந்து வரலாம். இல்லை நமக்கு அந்த பருத்திப்பாடுன்னு சொல்லுறது வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பருத்திப்பாடு. ஸோ நல்ல ஒரு இடம். தேவையானால் கால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இடம் உடனடியாக போயிடும். தேங்க்யூ.